ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் நான் டோர் தோரணம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். கூட போட்டது போக மீதியான வாய்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ஹார்ட்ஸ் ரெடி பண்ணி அதை வந்து இந்த மாதிரி அழகான டோர் தோரணம் ரெடி பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கூட போட்டது போக மீதியான வாய்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அழகான இந்த மாதிரி டோர் தோரணம் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டோர் தோரணம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்மக்கிட்ட என்ன வாய்ஸ் இருக்கோ அதில் வந்து நம்ம அழகான இந்த மாதிரி ஹார்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது போக வந்து கொஞ்சம் கலர்ஃபுல் பீட்ஸ் தேவைப்படும், நீடில், த்ரெட்டு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நம்ம கூட போட்டப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் இருக்கும், அதையெல்லாம் எடுத்து வச்சு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஹார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி நம்ம அழகான டோர் தோரணம் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த சின்ன சைஸ் ஹார்ட் ரெடி பண்ணுறதுக்கு 6 வாய்ஸ் தேவைப்படுது. நான் வந்து சிங்கிள் கலராக எல்லோ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு அடி ஸ்கேலில் 1.25 அடி, மொத்தமாக வந்து 6 ஒயர்ஸ் தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு அடி ஒரு 3 இன்ச்சஸ் இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஹார்ட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி 2 ஒயர்ஸ் எடுத்து ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுட்டு அதையே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நாட் போடுறோம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. மீதி இருக்க வயசை இந்த 2 சைடு ஒயர்ஸ்லேயும் நம்ம ஜாயின் பண்ணி நாட்ஸ் போடணும். இந்த மாதிரி டோர் தோரணம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 டேலே ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹார்ட்ஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பீட்ஸில் வந்து அப்படியே வந்து நீடிலில் கோர்த்து அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், ஒரு சைடில் நம்ம நாட்ஸ் போட்டு முடித்தாச்சு. இதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் மீதி இருக்க வயசில் நாட்ஸ் போட்டுடலாம். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த ஹார்ட்ஸோட டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கேன். இது பிகினர்ஸுக்காக இப்போ மறுபடியும் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டன்ட் டுட்டோரியல் நியர்லி 30 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்கும். அது போக ஸ்டோரேஜ் பேஸ்கெட், ட்ரே டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸு, லஞ்ச் பேஸ்கெட், மார்க்கெட் பேஸ்கெட்டு, டிஃபன் கேரியர் பேஸ்கெட், குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸு, ஹேண்ட்பேக் டுட்டோரியல்ஸு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த 2 சைட்லேயும் நம்ம நாட்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இனி கிராஸாக போகிற வயசில் அப்படியே நாட்ஸ் போட்டு முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு நாட் போடுறோம். மறுபடியும் பாருங்கள், இந்த 2 சைட்லேயும் போடணும் நாட்ஸு கிராஸாக போகிற ஒயரில். இப்போ பாருங்கள், இந்த 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நேர் வரிசையில் 2 ஒயர்ஸ் போகுது பாருங்கள், 2 சைட்லேயும் போகுது. இந்த 2 சைட்லேயும் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம்.
இப்போ பாருங்கள், மறுபடியும் வந்து இந்த 2 வயசில் 2 பக்கமும் வந்து நாட்ஸ் போடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த 2 வயர்லேயும் கிராஸாக போகுது பாருங்கள். அந்த இடத்துல நாட் போட்டோம்னா நல்லா நமக்கு வந்து மடங்கி வந்துடும், ஃபோல்ட் ஆயிரும். இந்த வால் ஹேங்கிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த 3 வயசு வந்து அப்படியே 2 சைட்லேயும் போகுது பாருங்கள். அதுலேயும் நம்ம நாட்ஸ் போட வேண்டியது தான். போட்டு முடிச்சோம்னா நமக்கு வந்து ஹார்ட் வந்து ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட்டாக போட்டு வாங்க. இப்போ கடைசியாக வந்து ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு ஹார்ட் கிடச்சிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் சைடில் போகிற மீதியாக இருக்க வயசை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணி வயசை வந்து கட் பண்ணி விட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம். நம்ம கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் வயசு கண்டிப்பாக இருக்கும் நம்மக்கிட்ட. அதையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சு அழகான நம்ம இந்த மாதிரி ஹார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் கீ செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டோர் தோரணம், இந்த மாதிரி வால் ஹேங்கிங் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணி விடணும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக நமக்கு வந்து சின்ன சைஸில் ஹார்ட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே கலர்ஃபுல்லாக நம்மக்கிட்ட என்னென்ன வயசு இருக்கோ அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா, நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து இந்த தோரணம் ரெடி பண்ணுறீங்களோ அந்த நிலவனுடைய மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அந்த டோர் நிலவுடைய
மெஷர்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நைலான் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து சீக்கிரம் வந்து அறுந்து விழுகாது. அதில் வந்து பீட்ஸ் வந்து நீங்கள் என்ன கலர் பீட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதை வந்து கோர்த்துக்கோங்க. நீடிலில் கோர்த்துக்கோங்க. நான் பாருங்கள் மொத்தமாக வந்து 3 கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு, க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் கோர்த்து வச்சுட்டேன். மெஷர் பண்ணி அந்த அளவுக்கு கோர்த்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஹார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அதையும் வந்து பீட்ஸோட ஒன்றா தனித்தனியாக கோர்த்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். நான் பாருங்கள் எல்லா ஹார்ட்ஸையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கோர்த்து வச்சாச்சு. இனி வந்து அப்படியே அந்த லாங் நம்ம மெஷர் பண்ணி நீடில் போட்டு கோர்த்து வச்சுருக்கோம்ல பீட்ஸோட, அதில் வந்து ஜாயின் பண்ண வேண்டியதுதான். ஜாயின் பண்ணோம்னா நமக்கு வந்து தோரணம் அழகாக ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கிறனால எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சிங்கிள் கலராக வேணுனாலும் நீங்கள் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி தோரணம் ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கூட போட்டது போக மீதியான வாய்ஸில் எவ்வளோ அழகான வந்து ஒரு தோரணம் ரெடி பண்ணியாச்சுன்னு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வாய்ஸ் வந்ததுன்னா எடுத்து வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி உங்கள் வீட்டு டோர் தோரணம் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக வந்து ஹேங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.